IPL கோப்பையை வென்ற பெங்களூரு அணியின் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சின்னசாமி மைதானத்திற்கு அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 13 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயம் அடைந்தவர்களில் சிலரது கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கூட்ட நெரிசலில் மயங்கி கீழே விழுந்தவர்களுக்கு முதலுதவி அளிக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. பெங்களூரு கூட்ட நெரிசலுக்கான காரணம் குறித்து தகவல் வெளியாக இருக்கிறது. கட்டுக்கடங்காமல் திரண்ட RCB ரசிகர்களின் பாரம் தாங்க முடியாமல் சாக்கடை ஸ்லாப் உடைந்து விழுந்திருக்கிறது. இதனால் கூட்டத்தினர் மத்தியில் பீதி மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு முண்டியடித்து ஓட முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பெங்களூருவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 5 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. சென்ட்ரல் காலேஜ், கப்பன் பார்க், விதான் சௌதா ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதாக தகவல் வெளியானது. பெங்களூருவில் ஒரு புறம் ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்க, மறுபுறம் IPL சாம்பியன் RCB அணிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் இதுகுறித்து பேட்டி அளித்த கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் துயர சம்பவம் கேள்விப்பட்டதும் 10 நிமிடத்தில் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டதாக தெரிவித்தார். பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு இந்த துயரமான நேரத்தில் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக X வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பெங்களூரு கூட்ட நெரிசல் உயிரிழப்புக்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என பாஜக வலியுறுத்தியுள்ளது. முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் அப்பாவி மக்களின் உயிர் பறிபோனதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக, அரசியல் ஆதாயம் தேட முயன்றதால் ஏற்பட்ட சோகம் என விமர்சனம் செய்திருக்கிறது. பெங்களூருவில் எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு RCB ரசிகர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் மன்னிப்பு கேட்டார். மேலும் நகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டிருந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தின் சுவர்கள் மற்றும் தடுப்பு வேலிகள் மீது ஏறி ரசிகர்கள் அட்டூழியம் செய்திருக்கின்றனர். IPL சாம்பியனான பெங்களூரு அணி வீரர்களை பார்க்கும் ஆர்வத்தில் அத்துமீறிய ரசிகர்கள் சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரையும் சேதப்படுத்தியுள்ளனர். கிரிக்கெட் வீரர்கள் மீது பித்து பிடித்ததை போலவே பற்று வைத்ததன் காரணமாகவே ஏற்பட்டதன் விளைவு என பெங்களூரு கூட்ட நெரிசல் குறித்து BCCI கருத்து தெரிவித்திருக்கிறது. பெங்களூரு அணி வீரர்களை உற்சாகப்படுத்த ரசிகர்கள் திரண்ட நிலையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்தது பெங்களூரு நகரத்தை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அகமதாபாத்தில் இருந்து பெங்களூரு சென்ற RCB வீரர்களுக்கு அந்த அணியின் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். குறிப்பாக RCB அணியின் வருகைக்காக பிற்பகல் 1 மணியிலிருந்தே விமான நிலையத்திற்கு வெளியே ரசிகர்கள் காத்திருந்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. IPL சாம்பியன்ஸ் கோப்பையை தட்டிச் சென்ற பெங்களூரு அணியின் வெற்றி பேரணி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த பேரணி பெங்களூரு விதான் சௌதா முதல் சின்னசாமி மைதானம் வரை திறந்த வெளியில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் அருகே இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழிற்பூங்காவில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரொபாட்டிக் எந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலை திறக்கப்பட்டுள்ளது. மேலும் ராணிப்பேட்டை சிப்காட்டில் 175 கோடி ரூபாய் முதலீட்டில் காற்று பிரித்தெடுப்பு ஆலையையும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். பருந்தூர் விமான நிலைய கட்டுமான பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். கட்டுமான பணிகளுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆலோசனைகளை மேற்கொண்டார். அதில் பணிகளை 4 கட்டங்களாக பிரித்து 2026ஆம் ஆண்டு தொடங்கி 2028ஆம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்பெயின் மண்ணில் இந்தியாவின் தேசிய மொழி என்னவென்று உரக்க சொல்லி கைத்தட்டல்களை அள்ளிய திமுக MP கனிமொழியை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார். இந்திய நாட்டுக்கான குரலாக தமிழ்நாட்டின் அன்பு மொழியை பேசிய கனிமொழியை கண்டு பெருமை கொள்வதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் X தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிற 8ஆம் தேதி மதுரைக்கு வருகை தர உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் தெரிவித்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கு போட்டியிடும் திமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் வரும் வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். இதற்கிடையே நடிகர் கமல்ஹாசன் உள்ளிட்ட திமுக வேட்பாளர்களை முன்மொழிவதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்துள்ளனர். தேர்தல் கூட்டணி அமைப்பது பற்றி பாமக தலைவர் அன்புமணி தரப்புடன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேசி வருவதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தரப்பில் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பேசி வருவதாக தெரிகிறது. நாம் தமிழர் கட்சியின் சீமான் மீதான அவதூறு வழக்கை திருச்சி நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. மேலும் IPS அதிகாரி வருண் தொடர்ந்த வழக்கு விசாரிக்க உகந்தது அல்ல என்ற சீமானின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 7ஆம் தேதி நடைபெறும் வழக்கு விசாரணையின் போது சீமான் நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. விஜயின் தமிழக வெற்றி கழக கொடிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி கொடிக்கும் எவ்வித ஒற்றுமையும் கிடையாது என தாவேக்க சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தாவேக்க கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் என்கிற இளங்கோவன் சென்னை முதல் உதவி உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு நேரத்தை நண்பகலுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கோவிலின் குடமுழுக்கு விழா 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை குடமுழுக்கை நடத்தி முடிக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த நிபந்தனையுடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் உள்ளாட்சி அமைப்புகளின் செயலாளர்களிடம் 25,000 ரூபாயை மனுதாரர்கள் செலுத்த வேண்டும் எனவும் நிபந்தனையை விதித்திருக்கிறது. சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரை மொத்தம் 9.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு 10 ரூபாய் அதிகரித்த நிலையில் ஒரு சவரன் தங்கம் 72,720 ரூபாயாக விற்பனையானது. அதாவது 1 கிராம் தங்கம் 9,090 ரூபாய்க்கு விற்பனையானது. கன்னட மொழி குறித்த விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசன் நிச்சயம் மன்னிப்பு கேட்பார் என்றும் அவர் மீது தாங்கள் மென்மையான போக்கை காட்டவில்லை என்றும் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாம் திராவிட பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை என்றும் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் செவ்வாய்க்கிழமை மட்டும் 7 பேர் உயிரிழந்த சம்பவம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 4 பேரும், டெல்லி, தமிழ்நாடு, குஜராத்தில் தலா ஒருவரும் என மொத்தம் 7 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்தனர். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் 6 போர் விமானங்கள், 10ற்கும் மேற்பட்ட ஆயுத ட்ரோன்கள், ஒரு C-130 ஹெர்குலிஸ் போக்குவரத்து விமானம் ஆகியவை இந்தியாவால் அழிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் 6 போர் விமானங்களும் வானில் வைத்தே தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை தாம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதுவரை 12 முறை கூறியிருப்பதாக காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி ஒருமுறையாவது வாய் திறந்தது உண்டா என்றும் அவர் சாடியுள்ளார். பிரதமர் மோடி குறித்து பாகிஸ்தானோ பயங்கரவாதிகளோ கூட கூறாத அவதூறுகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அள்ளி தெளிப்பதாக பாஜக MP குற்றம் சாட்டியுள்ளார். இப்படியே பேசி பேசி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத குழுக்களுக்கு தலைவராக முயல்கிறாரா என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலின் போது வாக்குப்பதிவு சதவீதத்தை துல்லியமாக அறிய தேர்தல் ஆணையம் புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் வாக்குப்பதிவு சதவீதத்தில் முரண்பாடு ஏற்படும் நிலையில் VTR செயலியில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் நேரடியாக வாக்குப்பதிவு சதவீதத்தை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
ஓய்வு பெறும் நீதிபதிகள் அரசு பணிகளை ஏற்பதும் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதும் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை குலைத்துவிடும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனின் உச்சநீதிமன்றத்தில் நடந்த வட்டமேஜை விவாதத்தில் அவர் இதை தெரிவித்திருக்கிறார். இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதிமுக மற்றும் இரட்டை இலை விவகாரம் தொடர்பான விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பலமுறை மனு அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகழேந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கூட்டணியில் இருந்து விலகிவிட்டதாக ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது. 2024 பொது தேர்தலுக்காக மட்டுமே இந்தியா கூட்டணி உருவானதாகவும் தற்போது காங்கிரசும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருப்பதாகவும் ஆம் ஆத்மி தேசிய செய்தி தொடர்பாளர் அனுராக் தண்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் அதிபர் டிரம்பின் அத்துமீறிய சட்ட திருத்தங்களால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் வாய் திறக்காமல் மௌனம் காப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பீகாரில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட முசாஃபர்பூர் சிறுமியின் உயிரிழப்பிற்கு மருத்துவமனையின் அலட்சியமே காரணம் என காங்கிரசார் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். மேலும் அம்மாநில சுகாதார அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி பேரணி நடத்திய காங்கிரசாரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லி ஆம் ஆத்மி முன்னாள் அமைச்சர்கள் மணீஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயினுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. பள்ளிகளில் 12,000க்கும் அதிகமான வகுப்பறைகளை கட்டுவதில் சுமார் 2,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கடந்த ஏப்ரல் மாதம் டெல்லி ஊழல் தடுப்பு பிரிவினர் பதிவு செய்த வழக்கில் இந்த இருவருக்கும் சம்மன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இம்பாலில் எங்கு பார்த்தாலும் நீர் சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அஸ்ஸாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகள், விவசாய நிலங்களில் வெள்ளம் வடியாமல் காணப்படும் மோரிகான் மாவட்டத்தின் கழுகு பார்வை வீடியோ காட்சியும் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் பேருந்து நிலையத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. புதன்கிழமை காலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் குறைந்தது 3 பேருந்துகள் எரிந்து எலும்புக்கூடான நிலையில் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு முட்டை பிரியாணியுடன் புலாவ், பருப்பு பாயாசம், சோயா ட்ரை கறி உணவு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. முட்டை பிரியாணி வழங்குமாறு வீடியோ மூலம் சிறுவன் வற்புறுத்தியதை அடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் சிறுவன் சங்குவை கேரள மக்கள் பாராட்டுகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே தொடர்ச்சியாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. வயநாடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பனமரம், கரிப்பம்மாள் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் கடை மற்றும் வீடுகளை குறிவைத்து திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் சபரிமலை அருகே ஆயுதங்களோடு வந்த மர்ம கும்பல் வனப்பகுதியை ஒட்டிய வீடுகளில் ஜன்னல் மற்றும் கதவுகளை உடைத்து பொருட்களை கொள்ளையடித்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாலுப்பாறை, கொச்சுக்கோயிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் கைவரிசை காட்டிய அந்த மர்ம கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உலகின் பெரும் பணக்காரர் எலான் மஸ்கின் தந்தை எரோல் மஸ்க் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி சென்ற அவர் ராமர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அங்கிருந்த மக்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கன்னட மொழி விவகாரத்தில் கமல் பேசியதில் தவறு ஒன்றும் இல்லை என அமைச்சர் KN நேரு தெரிவித்திருக்கிறார். திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழில் இருந்துதான் தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகள் பிறந்ததாக தெரிவித்திருக்கிறார். நடப்பாண்டில் மாம்பழ விளைச்சல் அதிகரித்திருப்பதால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் 1 டன் மாம்பழம் 22,000 முதல் 28,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வெறும் 4,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2ஆம் கட்டமாக 84 தொகுதிகளைச் சேர்ந்த 504 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். மதுரை விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளிடம் கொரோனா பரவல் தொடர்பாக 24 மணி நேர தொடர் கண்காணிப்பு பரிசோதனைகள் மேற்கொண்டிருப்பதாக மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் குமரகுருபரன் தெரிவித்தார். சோதனையின் போது காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் தனிமைப்படுத்திக் கொள்ள விமான பயணிகளுக்கு அறிவுரை வழங்கப்படுவதாக அவர் கூறினார். இந்தியாவில் கொரோனா மீண்டும் பரவி வரும் நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பிற்கென தனி வார்டு திறக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 6 படுக்கையுடன் தனி வார்டு திறக்கப்பட்டு தேவையான மருத்துவர்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்கால நீட்டிப்பில் எந்தவித விதிமீறலும் இல்லை என உயர்நீதிமன்றத்தில் விஷால் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். சங்கத்திற்கு தேர்தல் நடைபெற்றால் சங்கத்தின் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் தான் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்தார். சிக்கன் 65, பஜ்ஜி போன்ற உணவுப் பொருட்களில் செயற்கை நிறமிகளை சேர்க்கக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. நியூஸ் பேப்பர் போன்ற அச்சிட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்களை நேரடியாக விநியோகிக்க கூடாது என்றும், விற்பனையாகாமல் மீதமான உணவை நுகர்வோருக்கு வழங்காமல் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் 20 எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோரது வேட்பு மனுக்களில் தலா 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வீதம் 20 எம்எல்ஏக்கள் கையொப்பமிட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க சென்ற பெண்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. பல்வேறு கிராமங்களில் இருந்தும் தேவையான ஆவணங்களோடு சென்றிருந்த பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க காத்திருந்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்கவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. மாத செலவுக்கு பணம் இல்லை என கூறி ஏராளமான ஊழியர்கள் பல்கலைக்கழக பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலத்தில் பெய்த கனமழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏரிக்கு தற்போது 191 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் மொத்த நீர்மட்டமான 47.50 அடியும் நிரம்பியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கான விதை நெல் தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் குறுவை சாகுபடி பணிக்கு விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் தரமான விதை நெல் கிடைப்பதில்லை என்றும் நெல் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் அக்னிபாத் வீரர்கள் 551 பேர் சத்திய பிரமாணம் ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பயிற்சியில் சிறந்து விளங்கிய 11 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அக்னிபாத் வீரர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். சென்னையில் போக்குவரத்து செல்லான் போல குறுஞ்செய்திகளை அனுப்பி மர்ம நபர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் எச்சரித்துள்ளனர். அவ்வாறு வரும் மோசடி இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என்றும், இதுபோன்ற செய்திகளை பெற்றால் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையில் சிறுமியை திருமணம் செய்து வைக்க மறுத்த மூதாட்டி மற்றும் இளைஞரை கத்தியால் வெட்டிய ரவுடியை போலீசார் கைது செய்தனர். KK நகர் பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவருடைய பேத்தி 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி முரளி தனது அக்கா மகனுக்கு சிறுமியை திருமணம் செய்து வைக்க கோரி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மகளுக்கு திருமண தோஷம் நிவர்த்தி செய்வதாக கூறி பெண்ணிடம் 85,000 ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்ததாக ஜோதிடரை போலீசார் கைது செய்தனர். மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த மாலா என்பவரிடம் உனது மகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறி 85,000 ரூபாய் பணத்தை ஜோதிடர் விஸ்வநாத் என்பவர் வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. சேலம்
சேலம் அருகே 150 ரூபாய் பணத்துக்காக நடந்த கொலை சம்பவத்தில் 5 கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலூர் மாரியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி மற்றும் கமலக்கண்ணன் ஆகியோருக்கிடையே மதுபோதையில் பிரச்சனை ஏற்பட்டது. அதில் தாம் கொடுத்த 150 ரூபாய் பணத்தை கேட்டு சுப்பிரமணி தகராறு செய்ததாக தெரிகிறது. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த பிரதமர் மோடியின் 35 அடி உயரமுள்ள பேனரை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிரதமர் மோடி ராணுவ உடையில் இருப்பதை போன்ற கட் அவுட்டை பாஜகவினர் வைத்திருந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் பட்டா திருத்தம் செய்து தராததை கண்டித்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முதிய தம்பதியர் தர்ணாவில் ஈடுபட்டனர். கடம்பர்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த முதிய தம்பதியான நாகரத்தினம் லீலாவதியின் சொத்தின் பட்டா தவறுதலாக வேறொரு நபரின் பெயரில் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக புகார் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்ப சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசிக்கும் 47 மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என 75 பேர் இன்ப சுற்றுலா செல்ல உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அஞ்சட்டி வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகள் அங்குள்ள ஏரியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தன. மேலும் யானைகள் அவ்வப்போது சாலையில் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி காலை 9 மணி வரை திறக்கப்படாததால் மாணவர்கள் அவதி அடைந்தனர். காலை 9:10 மணிக்கு ஒரே ஒரு ஆசிரியர் வந்து கேட்டை திறக்கும் வரை மாணவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தொருக்குழி கிராமத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாத அவலம் காணப்படுகிறது. பள்ளி தொடங்கி 2 நாட்கள் ஆகியும் ஆசிரியர்கள் யாரும் வராததால் பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இப்பள்ளியில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் லட்சுமிகாந்தன் மாணாக்கர்களுக்கு பாடம் எடுத்தார். கோடை விடுமுறைக்கு கொடைக்கானல் செல்வதற்காக கடந்த 2 மாதங்களில் மட்டும் 1,83,671 வாகனங்கள் இ-பாஸ் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டதாக திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இ-பாஸ் முன்பதிவு முறை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 64,169 வாகனங்கள் மட்டுமே வந்ததாக கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குணா குகைக்கு கடந்த 2 மாதத்தில் மட்டும் 5 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியானது. மோயர் சதுக்கம், தூண்பாறை, பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட பொதுமக்கள் ஆர்வமாக குவிந்துள்ளதாக தெரிகிறது. கன்னியாகுமரியில் சுற்றுலா படகுகளில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் கட்டணம் வியாழக்கிழமை முதல் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. அதன்படி சாதாரண கட்டணம் 75 ரூபாயில் இருந்து 100 ரூபாயாகவும், மாணவர்களுக்கு 30 ரூபாயில் இருந்து 40 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வீசிய பலத்த காற்றால் தேனி மலையடிவார பகுதியில் பயிரிடப்பட்ட எல் செடிகள் வீணானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். உத்தமபாளையம், கூடலூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் சுமார் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்ட எல் செடிகள் பூத்திருந்த நிலையில் காற்றால் பூக்கள் உதிர்ந்து காய் காய்க்காமல் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரே வீட்டில் வசித்து வந்த ஆண், பெண் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 23 வயதான தினேஷ் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 22 வயதான பவானி ஆகியோர் மூக்கண்டப்பள்ளி பகுதியில் வாடகை வீட்டில் ஒன்றாக வசித்து வந்தனர். ஈரானில் மாயமான 3 இந்தியர்களை அந்நாட்டு காவல்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். பஞ்சாபைச் சேர்ந்த 3 பேர் துபாய், ஈரான் வழியாக ஆஸ்திரேலியா செல்லவிருந்த நிலையில் ஈரானில் கடந்த மே 1ஆம் தேதி மாயமானதாக கூறப்படுகிறது. நமது 2 நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் என்பதால் இந்திய எம்பிக்கள் குழுவின் நிகழ்ச்சிகளை ரத்து செய்ய கோரிய பாகிஸ்தானின் கோரிக்கையை மலேசியா நிராகரித்துவிட்டது. இந்திய குழுவினரின் திட்டமிட்ட 10 நிகழ்ச்சிகளும் எந்த பாதிப்புமின்றி நடக்கும் என தெரிவித்து பாகிஸ்தானுக்கு குட்டு வைத்துள்ளது.
பக்ரீத் பண்டிகை ஒட்டி பாகிஸ்தானின் கராச்சி கால்நடை சந்தையில் விண்ணை முட்டும் அளவுக்கு கால்நடைகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மாடு, ஆடு, ஒட்டகம் ஆகியவை தங்கம் போல விற்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் வேதனை தெரிவிக்கும் நிலையில் கடந்த ஆண்டை காட்டிலும் 50% உயர்ந்துள்ளதாக குமுறுகின்றனர். வேளாண் பயிர்களை அழிக்கக்கூடிய ஆபத்தான நுண்ணுயிரிகளை அமெரிக்காவுக்கு கடத்தி வந்ததாக கூறி சீன நாட்டவர் 2 பேரை அமெரிக்க போலீசார் கைது செய்துள்ளனர். யுன்கிங் ஜெயின் மற்றும் ஜுன்யாங் லியூ ஆகிய இந்த 2 பேர் மீதும் கடத்தல், சதி, விசா மோசடி உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீரஜ் சோப்ராவின் கிளாசிக் சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டி பெங்களூருவில் வரும் ஜூலை 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, 2 முறை உலக சாம்பியனான ஆண்டர்சன் பீட்டர்ஸ், ஒலிம்பிக் முன்னாள் சாம்பியன் தாமஸ் ரோக்லர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவாகியுள்ள தக்லைஃப் படத்தின் சிறப்பு காட்சிக்கு வியாழக்கிழமை ஒருநாள் மட்டும் அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. முதல் காட்சி காலை 9 மணிக்கு தொடங்கி இறுதி காட்சி இரவு 2 மணி வரை என மொத்தம் 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மனுஷி படத்தில் இடம்பெற்றுள்ள ஆட்சேபனைக்குரிய காட்சிகள், வசனங்கள் எவை என்பது குறித்து விளக்கமளிக்க மனுஷி படத்துக்கு சென்சார் சான்று வழங்க மறுத்ததை எதிர்த்தும் படத்தை மீண்டும் சென்சார் செய்ய உத்தரவிடக் கோரியும் தயாரிப்பாளர் வெற்றிமாறன் மனு தாக்கல் செய்திருந்தார். பவன் கல்யாண் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் ஹரிஹர வீரமல்லு திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தின் ட்ரைலர் இன்னும் வெளியாகவில்லை என்றும் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு இன்னும் சான்று வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது.